ஆனஸ்ட்லி சூர்யா வந்து துருவநட்சத்திரம் பண்றதுக்கு அவர் யோசிச்சியே கூட தான் நான் நினைச்சேன் ஆக்சுவலாக. ஏன்னா காக்க காக்க அண்ட் வாரணம் வாஸ் மேட் லைக் தட் ஒன்லி. வி ஹேட் அன் ஐடியா, தேர் வாஸ் அ ஸ்கிரிப்ட் அண்ட் தென் வி ஒர்க்ட் அட் இட். சூர்யா said I will do it அப்படின்னாரு. He had the guts to play an older man in that film and he knew he was also playing a younger character. But somehow with துருவநட்சத்திரம் he didn't pick it. கதை கேட்டு ஐடியா கேட்டு எப்படி எல்லாம் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டே இருந்தாரு. ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை பிரதர், யாருக்கு தெரியும். ஐ மேக் திஸ் ஃபில்ம், ஐ ஹேவ் அன் ஐடியா, லெட்ஸ் டூ இட். நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவேன், ஆக்ஷன்லாம் நினச்ச மாதிரி ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி தான் இறங்கணும். சம்வேர் ஹி டிடன்ட் பிக் இட். ஹி குட் ஹவ் ட்ரஸ்டட் திஸ் டைரக்டர் ஹூஸ் மேட் காக்க காக்க அண்ட் வாரணமாயிரம் தான் என்னுடைய தாட். ஃபேவராக கூட நான் கேட்கல, ஜஸ்ட் ட்ரஸ்ட் தான். வி டிட் 2 films together. எவ்வளோ தப்பாக போகும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே உங்களுக்கு புரியல, இது பிடிக்கல, ஆனால் என்ன தப்பாகவும் நினைக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்த படம் வராமல் போகுமா, நான் தானே ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தானே பிரச்சனை, வாங்க அப்படின்னு அவ்வளோ கேட்டேன். பட் இட் டிடன்ட் ஹேப்பன். ஐ மீன் டுடே there's no limit at all. என்ன வேணா ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஜோன்ல இது வந்து வேற மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் ஃபில்மாக ஒன்று நம்மளால பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அண்ட் த ஃபேக்ட் தட் சூர்யா வந்து துருவநட்சத்திரம் பண்ணல, இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் நடக்கல. வேற யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட ஓகேயா தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அவர் இல்லைன்னு சொன்னது தான் எனக்கு வந்து இட் வாஸ் ரியலி அப்செட்டிங்.